Hi friends, welcome to Sangees Cafe. So இன்னைக்கு வந்து டேஸ்டான கடலை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, தோசை கூட, ஆப்பத்து கூட, அப்புறம் புட்டு கூட எல்லாம் சூப்பராகவே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் 1 கப் அளவுக்கு சன்னாவை நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 hours to 9 hours வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுடுங்க. ஸோ இப்போ இதை தண்ணியோடையே நான் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை சேர்த்துக்கிட்டு இதை குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம இதை விட்டுடலாம். ஸோ 3 விசில் விட்டாச்சு. இப்போ ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி வேகக்கூடாது. ஸோ தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நசங்கி இருக்கணும், லைட்டாக நசங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம கிரேவி செஞ்சிடலாம். ஸோ இந்த கிரேவிக்கு நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு சின்ன ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தக்காளியும் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கின பிறகு இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு திருங்கின தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காய், இந்த வெங்காயம், தக்காளி, இந்த காஞ்ச மிளகாய் இது எல்லாம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. ஸோ நான் வதங்கும் போது நான் சேர்த்துக்கல. இந்த மாதிரி தனியாக நீங்கள் சோம்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா என்ரிச் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பேஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்யலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கின பிறகு இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். ஸோ புதினா வந்து ஒரு 4-5 இலை அந்த அளவுக்கு தான் இதை சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த புதினா ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாவே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த புதினாவும் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும், இது நல்லா வதங்கிட்டு வரட்டும். இது வதங்கும் போது நல்ல ஃப்ளேவரான ஸ்மெல் வரும். ஸோ அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். ஸோ தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி நல்லா இது மாதிரி வதங்கின பிறகு நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். ஸோ நம்ம எல்லா ஸ்பைசஸுமே சேர்த்து அரைப்போம்ல, அந்த மிளகாத்தூள் தான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அப்புறம் இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம சன்னாவை வேக வச்சு தண்ணியை தான் இதுலேயும் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த தண்ணியை சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து நல்லா செப்பரேட் ஆகிட்டு வரணும். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ இது கூடவே வந்து நம்ம வேக வச்சுருக்கேன் அந்த சன்னாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னொரு கிளாஸ் அளவு கூட இல்லை தண்ணியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கெட்டி போதும். இது நல்லா கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஆப்பத்து கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட, ரைஸ் கூடலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன் தோசை கூட. சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ.